கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்து கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். லூக்கா அந்த சுவிசேஷத்திலே ஒரு தலைவன் ஒருவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை கேட்கிறார், ஒவ்வொன்றாக கேட்கிறார். முதலாவது அந்த தலைவன், அவன் ஒரு வாலிபன் பாருங்க, அவன் நல்ல போதகரே என்று சொல்லி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், நீ என்னை நல்லவன் என்கிறாயே, இந்த உலகத்துல நல்லவன் யாருமே இல்லை என்று சொல்லி அவன் சொல்றான். நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அவனையே குறித்து சில காரியங்களை கேட்கிறார். அதுல நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிலாம் சொல்கிறார். இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே நான் அதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லி அந்த மகன், வாலிப மகன் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அவனு யோசிப்பாக்கான், ஒருவேளை அந்த மனிதன் என்ன நினைத்திருப்பா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், ஸோ நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு எந்த ஒரு தடையும் எனக்கு இல்லை, ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறான். இதெல்லாம் கரெக்டாக நான் இருக்கேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கேன். ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அந்த பகுதியை நீங்க வாசிக்க கேட்ட அந்த பகுதியை கேட்கும்போது அதுல உன்னிடம் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் விற்று தரித்திர கொடுன்னு சொல்றான். அவன் ஒரு ஐஸ்வர்யமானா இருக்கிறான், ஆனால் அவன் ஐஸ்வர்ய பெருக்கினால் அவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறான், ரொம்ப பணம் அதிகமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை விற்று தரித்திரருக்கு கொடு. அதாவது தரித்திரர் மீது உள்ள அக்கறை உனக்கு இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை உனக்கு இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, அந்த வாலிபன் அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவன் என்ன செய்யறான்னா, அவன் துக்கத்தோடு அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டான்னு சொல்லிட்டு இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட சில நேரங்களில் நாமும் கூட இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி கேட்கும்போது நாம் என்னெல்லாம் சொல்லுவோம்? சில காரியங்களை நான் சொல்லுவேன், நான் ஒழுங்காக ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு செல்கிறேன், எந்த ஒரு பாவ பழக்கத்திலையும் ஈடுபடலை சொல்லிட்டு நாமும் கூட இந்த வாலிபனை போல சில காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த வாலிபருக்கு அவன் செய்த காரியத்தை சொன்னபோது, தவறு, நீ செய்கிற காரியம் ஒரே ஒரு காரியம் குறை இருக்குது என்று சுட்டி காட்டும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு அவன் துக்கமுகமாய் சென்று விட்டான். பாருங்க, அவன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் அதிகமா இருக்குது, அவன் தரித்திரரை குறித்த எந்த ஒரு கவலையும் அவனுக்கு இல்லை. அப்பொழுதும் கூட அங்க என்னன்னா, அந்த வாலிபனை குறிச்சு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் சொல்லும் போது அப்பவும் கூட அவன் அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு, அவன் அந்த பணத்தை விட்டு வெளியே வர அவனால மனதில்லை. அப்போ இன்றைக்கு சில நேரங்கள்ல நாமும் நினைக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறோம். அநேகர் இன்றைக்கு சில நேரங்கள்ல ஆலயங்களிலோ சபைகளிலோ கூடி வருகிற நேரங்கள்ல விசுவாசிகள்கிட்ட கேட்கும்போது
யாரெல்லாம் பரலோகத்துக்கு செல்லணும்னு ஆசை இருக்கிறவங்க கைகளை தூக்குங்கன்னா எல்லாரும் கைகளை தூக்கும். ஆனால் இந்த வாலிபன்ட்ட ஆண்டவர் சொன்னது போல ஒரு குறை உண்டு என்று சொல்லி கேட்கும்போது நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போமா, நமக்குள்ள இருக்கிற தன்மை, நம்மளுடைய சுயநலங்கள், நம்மளுடைய எண்ணங்கள்ல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இந்த வாலிபன்கிட்ட கூட ஒரே ஒரு குறை தான் இருந்து, ஆனால் நம்மகிட்ட எப்பேற்பட்ட குறைகள் இருக்குது நம்ம யோசித்து பார்ப்போம். அவன் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொன்று காரியம். சில நேரங்கள்ல நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வேத வசனத்து மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த வாலிபனை போல நம்ம சில நேரங்கள்ல அந்த வாலிபன் சொன்ன வார்த்தையை யோசித்து அதை மிகைப்படுத்தி அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறான். நல்ல போதகரேன்னு சொல்லுவான். ஸோ நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிறத அவன் தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொண்டு தன்னை ஏமாற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சில நேரங்களில் நாமும் கூட நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சில விஷயங்கள்ல நாம் தவறுகிறோம். சில காரியங்கள்ல நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு தவறான பாதைக்கு சென்று பாவ காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. எத்தனை முறை கர்த்தர் ஆண்டவர் நம்மை எச்சரித்தும் சில நேரங்களில் நாம் உணர்வடையாதபடி இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு ஒரு மனிதன், பணக்கார மனிதன், அவன் யோசிக்கிறான். ஒரு நாள் என்ன யோசிக்கிறான்னா, உலகத்துல எல்லாரும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவர் எப்பவுமே நினைப்பார், அவர் படுக்கும்போது நடக்கும்போது இந்த உலகமே எல்லாரும் பணக்காரராக ஆகிவிட்டால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அல்லவான்னு சொல்லிட்டு அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் இரவு வேளையிலே தூங்கும்போது ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே உலகத்துல எல்லாரும் பணக்காரர் ஆகிவிட்டது போல ஒரு கனவு அவருக்கு. அப்போ அந்த நேரத்துல அவர் காலையிலே எழும்பி அவருக்கு டீ வர்ற வேலைக்காரனை காணவில்லை. அப்போ அந்த கனவுல அவர் பார்க்கிறார், வேலைக்காரனை எங்கே, அவன் பணக்காரனாக மாறிவிட்டான், அதனால வேலைக்கு வரவில்லை என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனால அவன் அவங்க வீட்டுக்கு ஏத்தால இருக்கிற டீ கடைக்கு போய் அங்கே போய் டீ குடிக்கலான்னு சொல்லி போகும்போது அங்கேயும் அவன் பார்க்கிறான், அங்கே டீ கடை அடைத்து கிடக்குது. என்னன்னா அந்த கடைக்காரனும் பணக்காரனாக மாறிவிட்டான்னு சொல்லிட்டு, அதன் பின்பதாக எப்படியாவது வெளியே போய் எங்கேயாவது ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஏறி போகலான்னு சொல்லும்போது அங்கேயும் பஸ்ஸு ஒன்றும் வரலை. அவர் பார்க்குறாரு அந்த கனவுல, எந்த பஸ்ஸும் வரலையே என்று சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எல்லாருமே பணக்காரர் ஆயிட்டாரு. அதனால வேலைக்கு வருகிறவர்கள் ஒரு வேலையும் செய்ய வரவில்லை என்று சொல்லி அவர் முழித்து கொள்கிறார். முடித்து அந்த கனவிலிருந்து எழுந்த பிறகு யோசித்து பார்க்கிறார், ஓஹோ, அதனால்தான் ஆண்டவர் தேவன் அநேகருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார் போல இருக்குது. அதனாலதான் எல்லாரும் பணக்காரராக ஆகும் வேண்டும் என்கிற ஆசை அது சுயநலமான ஒரு ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் எல்லாரையும் பணக்காரராக ஆகிவிட்டு அந்த உலகமே அது ஸ்தம்பித்து நின்றுவிடும் என்று சொல்லி அவர் உணர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் சில நேரங்கள் அப்படித்தானே, நான் பணக்காரனா, நான் பணம் சம்பாதிக்கணும், நிறைய காரியங்களை நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் கரெக்டான காரியங்களை நமக்கு தருகிறார். ஒருவேளை நமக்கு சரியான காரியங்களை நம்ம தருகிறதுனால நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு முடிகிறது. இங்கே நாம் வாசிக்க கேட்ட லூக்கா அந்த பகுதியிலே அந்த மனிதன் மிகவும் ஐஸ்வர்யவானா இருந்தபடியினால் அவனுக்குள்ளாகவே எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. அவன் ஆண்டவர் சொல்ற காரியங்களை கேட்டு அவன் அவனுக்குள்ள மனமாற்றம் வரல. அவன் ஆண்டவர் ரொம்ப பெரிய காரியம் இதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுன்னு சொல்லும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஆண்டவர் ஒரு வார்த்தையை அங்க சொல்லுவார். லூக்கா 18 அந்த அதிகாரத்துல 25 அந்த ஐஸ்வர்யவான குறிச்சி கர்த்தர் சொல்கிற காரியம். லூக்கா 18:25 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். பாருங்க, சில நேரங்கள்ல செல்வ பெருக்கு, அதிக ஐஸ்வர்யம், அதிக வருமானம் வருகிறதுனால நாம் எதை விட்டு விலகி சென்று, ஆண்டவரை விட்டு விலகி சென்று நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்பதில்லை. சில நேரங்களில் அதை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே அநேக காரியங்கள்ல சில நேரங்கள்ல நம்மிடம் குறை இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்டால், ஒருவேளை உன்னிடம் ஒரு குறை உண்டு என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட குறைகளை நாம் யோசிப்போம். நமக்குள்ள எத்தனை குறைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அநேக சோதனைகளால சோதிக்கப்பட்டார், பிசாசினால சோதிக்கப்படுகிறார். அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் கதறி அழுகிற காட்சி, அவர் கல்வாரி சிலுவை, அவர் முடிவு பரியந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். நாமும் கூட சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஏதோ ஒரு குறை இருக்கிறதா? வெளிப்படுத்தல் அந்த விசேஷத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 2:4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே நாம் கொண்டிருந்த அன்பு இன்னும் விசுவாசிகள் அநேகர்கிட்ட நாம் கேட்கும்போது சொல்வதுண்டு, நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தோம். சிலர் சொல்வதுண்டு, நான் பல முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன்னு சொல்வது உண்டு. இப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது நாம் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய எல்லா காரியமும், எல்லா ரிலேட்டிவ் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் இருப்பார், ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். ஆனால் இப்பொழுது நாம் ஆண்டவர் சொல்கின்ற நம் பேரில் ஒரு குறை உண்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, எத்தனை பேர் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை நாம் அதிகரித்து கொண்டு வைத்திருக்கிறோம்? பாருங்க, சில விசுவாசிகள்கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்னது, நாங்கள் டிவியே பார்ப்பதில்லை, டிவியில் எந்த ஒரு நாடகமோ எதுவுமே நாங்கள் பார்க்கிறதே இல்லை, எந்த ஒரு சினிமாவோ எந்த ஒரு பாவ காரியத்துக்கு நான் ஈடுபடுறது இல்லை. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவர்கள் தனித்து போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அவர்கள் கேட்டும்போது அந்த காரியங்கள்லாம் இப்போது என்னால் செய்ய முடியலை. நம்மில் அநேகர் நாம் சொல்வதுண்டு, அதிகாலையிலே எழும்பி ஜெபிப்போம். சில நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது நம்ம பேரில் ஒரு குறை இருக்குது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. சில நேரங்களில் அந்த அன்பு இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கேள்வியோடு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ல. ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாலிபனை பார்த்து கேட்டது போல உங்களை இனியும் பார்த்து கேட்கிற காரியம் என்னன்னா, உன் பேரில் ஒரு குறை இருக்குது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, இன்றைக்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம் என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். அதை இன்னும் அதிகமா ஆழமா ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுகிற ஒரு ஆர்வம், விருப்பம் நமக்கு வேணும். அதை ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் காட்டுப்பாதையாக சென்று கொண்டிருந்த போது அவன் சில கற்களை பொறுக்கி எடுக்கிறான். அவன் எடுத்துக்கொண்டு வரும்போது, அவன் அந்த வழியாக செல்லும் போது அங்கே ஒரு சின்ன ஆறு ஓடுகிறது. அங்கே ஒவ்வொரு கற்களாக எரிந்து கொண்டே வருகிறார். அவர் அப்படியே வந்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார். இப்போது மீதி ஒரே ஒரு கல் அவர் கையில இருக்கிறது. அவர் நண்பர்கள்லாம் பார்த்துட்டு, இந்த கல் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற, ரொம்ப இது நார்மலான கல் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அதை நகைக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அதை பார்க்கிறார்கள். அதை பார்க்கும்போது அந்த கல் வைரக்கல் என்று கண்டுபிடிக்கப்படுகிறார்கள்.
அப்போது அந்த மனிதன் ரொம்ப துக்கப்படுகிறார். நான் எத்தனை கல் எடுத்தேன், இதே போல நிறைய கல் எடுத்தேன், அத்தனை கல்லையும் நான் வீணாக தூர போய் அதை ஆற்றிலே எரிந்து விட்டேனே என்று சொல்லி அவன் துக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அவர் கண்ணீர் வடித்தான். அன்றைக்கும் சில நேரங்களில் நாமும் கூட ஆண்டவர் பாருங்க 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை மணி நேரங்களை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கிறோமா? சில நேரங்கள்ல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் பேர்ல நம்ம எவ்வளோ விருப்பம் ஆர்வமா நம்ம செய்கின்ற காரியம் எவ்வளவு காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்பொழுது நம் வாழ்க்கையில நாம் மிகவும் ஆண்டவரை குறித்த தேவனை குறித்த தேவ பயம் இல்லை. சில நேரங்கள்ல ஆண்டவர் குறித்த பயம் நம்மிடம் இருக்கிறதா? இன்றைக்கு சில நேரங்கள்ல வீணான நாட்களை நேரத்தை நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சில நேரங்கள்ல ஒரு செடி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த செடியில ஒரு புழு அரித்து, அந்த புழு அரித்த உடனே அந்த செடி அது அழிந்து விடுகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பாவம் என்கிற புழு நம்மை அரித்து விடுகிறது. நம்மை ஆண்டவர் விட்டு வழி விலகி செல்ல, நம்மை தவறான பாதைக்கு ஆண்டவர் விட்டு விலகுகிற காரியத்துக்கு அழைத்து செல்கிறது. இன்னும் ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் அவர் கடந்து சென்று அவர் கூட்டத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபிக்கும் போது அந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு மனிதன் அழுது கொண்டே ஓடி வருகிறார். இப்பொழுது அந்த தேவ ஊழியர் கேட்கிறார், ஏன் இவ்வளோ கதறி அழுறீங்க? ஒருவேளை நீங்க பாவத்தை உணர்த்தப்பட்டு நீங்க அழுது கொண்டு வருகிறீர்களா என்று கேட்கிறார். அவர் உடனே அந்த மனிதன் சொல்றார், நான் பாவத்தை அறிக்கையிட்டு அதிலே கர்த்தர் என்னை விடுவித்தாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இந்த பாவத்தினால் வந்த அக்கிரமத்தினால் வந்த நோய் என்னை மிகவும் பாதிப்படைந்து விட்டது. என் கைகளில் அதை குறித்த அடையாளத்தை காண்பிக்கிறார். நான் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த நோய், இதனால் நான் படுகின்ற பாடுகள் என்று சொல்லி அவர் காண்பித்தாராம். பிரியமானவர்கள், சில நேரங்களில் நாமும் கூட இப்படிதான் சில நேரங்களில் பாவத்துக்கு அடிமையாகி ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகி சென்றது நிமித்தம் அநேக காரியங்களை நாம் பெற்று துக்கத்தோடு இருக்கிறோம். ஒரு மனிதனை போல அந்த மனிதன் அவன் தான் செய்த வியாதி, செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் வியாதி அவனை பாருங்க, அவன்கிட்ட ஒரு குறை, அந்த குறை அந்த நோயாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களை சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், குறை சொல்லணும் என்றா நிறைய சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட அந்த வாலிபன் கேட்டபோது ஒரே ஒரு குறை தான் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களில் மற்றவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போவோம். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார், உன்னிடம் ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் கேட்டால் நாம் எத்தனை காரியத்தை நாம் சொல்ல முன் வருவோம். சில நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து சொல்வதுண்டு, எனக்கு சமைக்கவே வரல பாருங்க, ஒரு சாப்பாட்டில் ஒரு உப்பு கூட போட தெரியலன்னு சொல்லி குறை சொல்வது உண்டு. சில வீடுகளில் பிள்ளைகள் பெற்றோர்களை குறை சொல்வது, என்னை நல்லா படிக்க வைக்கல, எனக்கு எந்த ஒரு நகையும் கொடுக்கல, எனக்கு எந்த சொத்தும் தரல. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை சொல்வதுண்டு. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்வதுண்டு, பாருங்க என் பிள்ளை கீழ்ப்படியில, பாருங்க என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு குறை சொல்லுவோம். அதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்த
நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செய்கைகள் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வழி நடத்தி சென்ற போது அவர்களை பாருங்க, அவர்கள் கூக்குரலை கேட்டு 430 வருஷம் அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. அவர்களை பாருங்க, பார்வோன் அவனுடைய அடிமைத்தனம், 10 வாதைகள், நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து அவர்கள் பாருங்க கானானை சுதந்திரிக்கும்படி அவர்கள் செய்கிறாங்க. அவங்க போற பாதையில மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து போய்விடுகிறார்கள். இன்றைக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒரு குறை இருக்கிற நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறோம்? நம்மிடம் அநேக குறைகள் பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். இந்த ஜனங்கள் என்ன வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆண்டவர் மறந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எவ்வளோ வேணும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்வாவ முகம் அவன் எப்படிப்பட்டதா இருக்குது, அவனுடைய தோற்றத்தை கண்ணாடி முன்ன பார்க்கும்போது அவன் தன்னை குறிச்ச ஒரு எண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சரி செய்து விடுவான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 25 வசனம் சொல்கிறது. அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்வாப முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுடைய மாற்றங்கள், அவருடைய குறைகளை அவன் எவ்வாறு கண்டறிவான் என்பதை குறித்து யாக்கோபிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:23 எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் ஸ்வாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லுவான். ஒருவேளை ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கலனா அவன் ஒரு கண்ணாடியில போயிட்டு முன்னாடி நின்று பார்த்துட்டு அவனுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை அவன் சரி செய்யாதபடிக்கு இருப்பனா அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் வேத வசனத்தை இப்படி நம்ம சில நேரங்களில் நடந்து இந்த நம்மளுடைய சுவாவ குணங்களை மாற்றாவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே பவுல் தீமோத்தேக்கு எழுதும்போது அநேக காரியங்களை அவனுக்கு எச்சரித்து சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11-16 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு அங்கே 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருன்னு சொல்றார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து சொல்கிறார், மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியா இருக்கணும். அங்க தீமோத்தேயு சொல்ல, இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. பாருங்க, வார்த்தை நடக்கை செய்கைகள்ல பாருங்க நம்ம விசுவாசம் இதுல கற்பிலும் நம்ம மாதிரியா இருக்கணும். இன்றைக்கு தீமோத்தேக்கு பவுல் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் நம்ம பேர்ல என்ன குறை இருக்கு? நிறைய காரியங்கள் நம்ம குறைப்பட்டு இருக்கோம். நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுவோம், நம்ம வாயின் வார்த்தைகளை விசுவாச காரியங்கள் இருக்கிறதா? மற்றவர்களை நாம் எப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு நம்ம தேய்ச்சுக்கிறோம்? நிறைய காரியங்கள்ல நம்ம குறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 நான் வருமளவு வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிருந்து மூப்பராக்கிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போதும் தீர்க்கதரிசியினால் உனக்கு அறிவிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு என்று சொல்ல. நீ தேறுகிறதை யாவருக்கும் விளங்கும்படி. நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறினவர்களாய் இருக்கிறோமா? பாருங்க, எல்லாம் நான் செய்யறேன், சிறு வயதுல இருந்தே நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன், களவு செய்யல, பொய் சொல்லல, இதெல்லாம் நியாய பிரமாணங்கள்லாம் நான் கீழ்ப்படுகிறேன், பிறருக்கு விரோதமா நான் எந்த ஒரு பாவம் செய்யலன்னு சொன்ன அந்த வாலிபனுக்கு ஒரு குறை உண்டு சொன்னோன்னே அவன் துக்கமுகமாய் சென்று விட்டான். இன்றைக்கும் இந்த சவுலாகிய இந்த பவுல்
தன்னோடு இருந்த உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுல சொன்ன காரியம் என்னன்னா, நீ தேறுகிறவரா இருக்கிறதை யாவரும் காணணும். நாம் கூட தேறினவர்களா இருக்கிறோமா? சில நேரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாம் என்ன செய்வோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல்ல அநேக காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்ட காரியம் என்ன, ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமா சொல்லப்படும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. இன்றைக்கு எவ்வளோ வேணும் ஆண்டவர் பேர்ல நாம் அன்பு வைத்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள்ல நாம் தவறி விடுகிறோம். 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களை ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்றார். சில நேரங்கள்ல சில காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் நம்ம நம்ம சொல்ற அட்வைஸை ஏதோ ஒரு காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சொல்றதை கேட்கணும்னு சொல்லி நாம் பிரயாசப்படுறோம். சில நேரங்கள்ல வசனங்களை சொல்றோம், ஜெபிக்கிறோம் சில காரியங்கள். ஆனால் அங்கே தீமோத்தேக்கு பவுல் சொல்கின்ற காரியம் என்னன்னா, உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாரு. உன்னை குறித்து எச்சரிக்கையா, நீ கரெக்டாரு, நீ உன் நடக்க, உன் செய்கை, உன்னுடைய நீங்க போற பாதை எல்லாத்துலயும் நீ விசுவாசத்துல ரொம்ப கவனமா இரு. அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை பார்த்து உன் உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட அநேக காரியங்களுக்கு வேதத்துல கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். நம்மிடம் அநேக குறைகள் இருக்குது. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது அந்த வாலிபன் துக்க முகமாய் சென்றது போல நாமும் கூட துக்கத்தோடு சென்று விடுவோம். சில காரியங்களை சுட்டி காட்ட முடியாது. சில மனுஷர்களை நீங்க ஆலயத்திலேயோ சபைகள்லையோ ஏதோ ஒரு காரியங்களை நீங்க செய்தது தவறு அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இல்லை நான் செய்தது சரிதான் என்று சொல்லி நாம் சொல்வது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கண்களை முடிச்சு மீன் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட அநேக நேரங்கள்ல நாங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வாலிபன் ஆண்டவரை குறித்து ஆண்டவரோடு பேசும்போது நல்ல போதகரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை நான் சென்றடைய நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது அவன் குறைகளை சொன்னது போல நாங்களும் கூட சில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க குறைப்பட்டவர்களா இருக்கணும் சப்பா. உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை நாங்க வாஞ்சித்து சப்பா இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை நீங்க மாற்றி போடுங்க. ஒருவேளை விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் சப்பா. நாங்க எங்களுடைய சப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப ஜீவியத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் சப்பா. உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு குறைகள் எங்களுக்கு இருக்கு சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சப்பா ஏதோ ஒரு காரியங்கள்ல சப்பா குறைப்பட்டவர்களா இருக்கலாம். அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. நாங்க சப்பா மூடு உறவாக நித்திய ராஜ்யத்துக்கு நாங்க சுதந்திரவாளிகளாக உமக்கு சாட்சியாய் நாங்க ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.